ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அஞ்சல் கறி லீவ்ஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம லால் மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ராஜஸ்தானோட ட்ரெடிஷ்னல் மட்டன் கறி. இதுக்கு தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், நான் வீடியோலையும் சொல்கிறேன். 1/2 கிலோ மட்டனில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி 1 ஹவர் அப்படியே ஊற வச்சுடுங்க. நம்ம இப்போ சில்லி பேஸ்ட் ரெடி பண்ணலாம். அவங்க ட்ரெடிஷ்னலாக மத்தானியா சில்லிஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட அந்த மிளகாய் இல்லை அப்படின்னா காஷ்மீரி மிளகாவோ இல்லை நார்மல் மிளகாவோ எடுத்துக்கலாம். 8 மிளகாவை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சுடு தண்ணி விட்டு அப்படியே 15 நிமிஷம் ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம்னா சில்லி பேஸ்ட் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் உருகினதும் அதோடவே 1 டீஸ்பூன் பெப்பர், 2 ஏலக்காய், ஒரு பெரிய ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பொரிய விடுங்க. இது கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இதோடவே போட்டு வதக்குங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ வந்து அந்த வெங்காயம் சீக்கிரமாக கேரமலைஸ் ஆகும். வெங்காயம் வதங்கி லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டன் இப்படியே குக் ஆகட்டும். இந்த நேரம் நம்ம ஊற வச்சுருக்கிற காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதை வந்து மட்டன் கூட சேர்த்துக்கலாம். இது ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த காஞ்ச மிளகாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் அப்படியே வதங்க விடுவோம். இந்த நேரம் ஒரு பவுலில் 1/2 கப் தயிர் எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் காஞ்ச மிளகா பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அவங்க வந்து கடுகு எண்ணெய் விடுவாங்க. நமக்கு விருப்பமான எண்ணெயை நம்ம விட்டுக்கலாம். இதெல்லாம் விட்டு ஒன்றா விஸ்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மட்டன் கூட அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதான். இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட ஒரு 1/2 கப் தண்ணியும் விட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு மூடி போட்டு இதை அப்படியே வேக விடணும். மட்டன் வேகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் கண்டிப்பாக ஆகும். அந்த நேரத்துக்கு நடுவில் இடைக்கிடைக்கு நம்ம வந்து கிளறி விட்டுக்கணும். தேவைப்பட்டால் அந்நேரம் நம்ம வந்து ஒரு 1/4 கப் சுடு தண்ணி விட்டுக்கலாம். இப்படியே இடையில இடையில கிளறி விட்டு நல்லா குக் பண்ணோம்னா நல்ல ஒரு காரசாரமான லால் மாஸ் ரெடி ஆயிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் ரெகுலராக நம்ம செய்கிற மட்டன் டிஷ்ஷை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.